அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏர்போர்ட் மூர்த்தி மீது டிஜிபி அலுவலக வாயிலில் வைத்து காவல்துறையினர் கண்முன்னே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்குதல் நடத்தியிருப்பதை கண்டித்துள்ளார். ஜனநாயக நாட்டில் எதிர்க்கருத்தை எதிர்கொள்ள இயலாத கோழைகள்தான் இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபடுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். டிஜிபி அலுவலக வாயிலில் வைத்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது தாக்குதல் நடத்துவதை காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தான போக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் கூட்டணி கட்சி என்றால் அவர்கள் ரவுடித்தனத்தில் ஈடுபட காவல்துறை அனுமதிக்குமா என்று வினவியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், காங்கிரஸ் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் கொல்லப்பட்ட நிலையில் டிஜிபி அலுவலக வாயிலில் ஒரு கட்சியின் தலைவர் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிகவும் பரிதாபமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்த ரவுடித்தனத்தை விட்டுவிட்டு முதலில் அவர்கள் கட்சி கொடிக்கம்பம் வைக்க திமுகவிடம் அனுமதி பெற முயலட்டும் என்றும் தெரிவித்தார்.